Hi, welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோல நம்ம மீல் மேக்கர் சோயா 65 நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம். சிக்கன் 65 டேஸ்ட்லயே வந்து இத நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். இது வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ரெசிபியா இருக்க போகுது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1/2 கப் மீல் மேக்கர், மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள். இந்த ஸ்பூன்ல வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, லைம் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நான் அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஹாட் வாட்டரில் நல்லா இந்த மீல் மேக்கரை ஊற வச்சு நான் பேக் பண்ணி எடுத்து ஒரு 5 தடவை நல்லா கோல்ட் வாட்டரில் நல்லா வந்து புழிஞ்சி அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மீல் மேக்கருடைய ரா ஸ்மெல்ஸ்லாம் போயிடும். அது நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதும் இல்லை கூட. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு பொருட்கள், மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா சக் பண்ணி எடுத்தாலும் அதில் வந்து வாட்டர் கொஞ்சம் போல் இருக்கும். அந்த வாட்டரே நம்மளுக்கு போதுமானது. நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம 65 போடுறதுக்கு அந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து லெமன் ஜூஸில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் இல்லைன்னா தயிர். நம்ம லைம் ஜூஸ் அண்டு ஃபுட் கலர் சேர்த்தாச்சு. ஃபுட் கலர் ஆப்ஷன் தாங்க அந்த கலருக்காக. இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடருக்கு பதில் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா அந்த கலரே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் போல் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே வந்து நல்லா ஊறி இருக்கும். மணி நேரம் போல் ஊறிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஊற வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் வந்து ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஆயில் வந்து சூடானதும் இந்த மாதிரி ஒரு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். இது அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறினா தான் உள்ளே நம்ம பார்த்திங்கன்னா இந்த தயிர் இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணியிருப்போம். அதனுடைய புளிப்பு ஸ்மெல்லாம் வந்து டேஸ்ட் வந்து உள்ளே அந்த எசன்ஸ் இறங்கும். ப்ளஸ் வந்து நம்ம மசாலா பொருட்கள், மாவு பொருட்கள்லாம் நல்லா அந்த கோட்டாகி அந்த பைண்டிங்கை வந்து நல்லா அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக வந்து 30 மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஃப்ரிட்ஜுலேயும் வைக்கலாம், இல்லைனா வந்து ஒரு நல்லா ஒரு கோல்ட் பிளேஸில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன நம்ம பொரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அந்த கலர்ஸ் அண்ட் கிறிஸ்பினஸ் ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்து அதே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு ரெட் கலர் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோன்னா அந்த கலர்ஸ் வந்து நமக்கு நல்லா கிடச்சிடும். இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பஞ்சு போல் கிடைக்கும். அப்படியே வந்து சிக்கன் ஃப்ளஷ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே தான் இருக்கும். இதில் நம்ம வந்து மீல் மேக்கரில் 65 செஞ்சோன்னா அந்த அளவுக்கு இருக்கும். இன்னும் 2 நிமிஷம் போல் பொரியட்டும். பொரிஞ்சதுமா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்து வறுத்து எடுத்து சர்வ் பண்ணலாம். நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சோயா 65 நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போதே அந்த 65 ஸ்மெல் ரொம்ப நல்லா வந்து கிடைக்கிது. வெஜிடேரியன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வழக்கம் போல் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சமைச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபியாக இருக்கும். இதை வந்து நம்ம சாம்பார் சாதம் இந்த மாதிரி வெரைட்டிஸோடு சேர்த்து நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் இன்னும் சோயா 65 மாதிரி நல்ல சோயாலே பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் அப்கமிங் வீடியோவில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ரிசல்ட் சொல்லுங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம கெரு ஃபுட் பாஸ்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும். ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 2 நிமிஷம் போல் கருவேப்பிலையோடு சேர்த்து வறுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சிக்கன் 65 மாதிரியே இருக்குது. நம்ம மீல் மேக்கர் 65 ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கறியோட எப்படி வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும் அதே மாதிரி இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பை பை.